ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏப்ரல் 14 சித்திரை 1 வருஷப்பிறப்பு அன்னைக்கு தான் நான் வந்து வீட்டில் அங்கே பால் காசினேன். ஆக்சுவலாக ஒரு 1.5 இயர் பிஃபோரே நம்ம வந்து கிரகப்பிரவேசம் பெரிய பூஜை எல்லாம் பண்ணியாச்சு. 1.5 இயர் கழிச்சு வரதுனால நான் திருப்பி பால் காய்ச்சிட்டு தான் வரேன். பிரம்ம முகூர்த்தமான 4:30 to 6 o'clock அதுக்குள்ளே தான் நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். பூஜை ரூமில் இந்த 3 சிலையை வைக்க போகிறோம். ஸோ இப்போ புதுசாக வாங்கின சிலைன்றதுனால நான் வந்து வெளியில் பன்னீர் அபிஷேகம் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா அபிஷேகமும் பண்ணலான்னு சொல்லிட்டு வெறும் பன்னீர் மட்டும் அபிஷேகம் பண்ணிவிட்டு தீபார்த்தனை காமிட்டு சாமியை உள்ளே எடுத்துக்கிறேன். ஒரு பிளேட்டில் புதுசாக வாங்கின ஃபோட்டோவுக்கு பதில் நான் புதுசாக வாங்கின சிலையை வச்சுக்கிட்டேன். இன்னொன்று ஒரு பிளேட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 பொருள் 5 கிண்ணத்தில் வச்சுக்கிட்டேன். சர்க்கரை, கல்லுப்பு, துவரம்பருப்பு, அப்புறமா தவிடு, இது 5த்தையும் வந்து ஒரு சின்ன சின்ன கிண்ணத்தில் ஒரே மாதிரி வச்சுக்கிட்டு அது மேலே பூ வச்சுக்கிட்டேன். கூடயே மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். ஒரு சொம்பு ஃபுல்லாக தண்ணி, தவளை இருந்தாலும் தவளையில் எடுத்துக்கலாம், நான் சொம்பில் தண்ணி எடுத்துக்கிட்டேன். வாசலில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு காவியில் கோலம் போட்டுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு கோலம் அவ்வளோ பெருசாக வராது. ஒரு கோவில் இருந்தால் அங்கேருந்து வச்சு எடுத்துகிட்டு வரலாம். பட் அங்கே கோவில்லாம் இல்லாதனால நான் வெளியில் வாசல்லே வச்சு பூஜைலாம் பண்ணிவிட்டு அசைக்காலுக்கெல்லாம் பூஜை காமிச்சிட்டு உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து விளக்கு, அதுக்கப்புறமா நம்ம சாமி ஃபோட்டோவில் சாமி சிலை, அந்த பின்னாடியே அந்த 5 பொருள், தண்ணி, இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு உள்ளே. மார்னிங் 4 மணிக்கே நான் பூஜை ரூம் வந்து லைட்டாக வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். சின்ன ப்ளேவுட்டில் நல்லா 3 பட்டை போட்டு அந்த நடுவீடுமும் வச்சாச்சு. அதுக்கப்புறமா விளக்குக்கெலாம் நல்லா பூ போட்டு மார்னிங்கே ரெடி பண்ணிட்டு தான் நான் வந்து வெளியில் பூஜை பண்ணுறதுக்கு போயிருந்தேன். வீட்டுக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா டைம் அரௌண்ட் 5:30 ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு பாலில் காசிட்டு கேசரி பண்ணிவிட்டு வச்சு சாமி கும்பிடணும். திருப்பி ஹஸ்பண்ட் போயிட்டு பால் வாங்கிட்டு வந்துட்டார். காலையில் ஒரு 5 o'clockலாம் போய் எங்கேயோ தேடி பால், மஞ்சள், சந்தனம், பன்னீர், விபூதி ஊற்றலான்னு நினச்சேன். பட் விபூதி பார்த்திங்கன்னா காலையில் தான் பார்க்குறேன். நான் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டுருக்கேன், எடுத்துகிட்டு வரல. சரி, அதுக்கப்புறமேட்டு தான் என்ன எங்கள் அண்ணன் சொன்னாங்கன்னா நகையெல்லாம் போட்டு லாஸ்ட்டாக நகை அலங்காரம் மாதிரி பண்ணிவிட்டு பன்னீர் ஊற்றின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணி பன்னீர் ஊற்றி லாஸ்ட்டாக நகையெல்லாம் போட்டு அலங்காரம் மாதிரி பண்ணிட்டோம். எப்போவுமே ஒரு விஷயம் பண்ணும்போது நம்மக்கிட்ட எதனா ஒன்று இல்லைன்னா நம்ம டக்குன்னு டென்ஷன் ஆகக்கூடாது. இருக்கிறத எப்படி சாமிக்கு வச்சு மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி லாஸ்ட்டாக பன்னீரை ஊற்றிட்டு ஸோ என் ஹஸ்பண்ட்லாம் காப்பு, அண்ணன் காப்பு, என்னோடய செயின், இந்த மாதிரி மோதிரம் இதெல்லாம் போட்டு 3 சாமிக்கும் அலங்காரம் பண்ணி லாஸ்ட் அபிஷேகமாக அதை முடிச்சுட்டேன். நகை அலங்காரம் மாதிரி ஸ்டவ்வுக்கும் வந்து பொட்டுலாம் வச்சு கீழே கோலெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. பாத்திரத்துலேயும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பால் காசுறதுக்கு வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டேன். தென் வந்து இங்கே வந்து சாமிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூலாம் வச்சு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியாச்சு. ஒரு பிளேட்டில் வாங்கிட்டு வந்த பழம்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு வருஷப்பருப்புன்றதுனால கொஞ்சம் காசு சேஞ்ச் மட்டும் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு காசுறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். அப்படியே மெயின் டைமில் ஒரு சின்ன வீடு வந்து இன்டீரியர் ஒர்க் போயிட்டுருக்கு, இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. கிச்சன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது 1 இயர் பிஃபோரே பண்ணியாச்சு இந்த கிச்சன் ஒர்க்கு. பால் வந்து சூப்பராக பொங்கிடுச்சு. பொங்கிட்டோடனே ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு சைடில் வந்து நான் வந்து குக்கர்லேயே வந்து கேசரி கிளறிட்டுருக்கேன். ஏன்னா வந்து கடாய் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். அதனால் புது குக்கர் இருந்துச்சு, அதனால் அதுலேயே பண்ணிடலான்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். புது பாத்திரத்தில் கொஞ்சமாக பால் ஊற்றி நான் சாமிக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்துட்டு கேசரியும் கலரணும். ஒரு சைடில் வந்து கேசரிக்கான ஒர்க்கும் போயிட்டுருக்குன்னு சொன்னேன்ல ஃபஸ்ட்டே, அது பண்ணிகிட்ருக்கோம். பூஜை ரூம் பார்க்கவே ரொம்ப மங்களகரமாக அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னும் ஸ்டில் நான் பண்ணியிருக்க இன்டீரியர்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சா இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ அண்ணனும் அண்ணியும் மார்னிங்கே வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஸ்வீட்ஸ் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதையும் ஒரு பக்கம் சாமி பக்கத்துலேயே வச்சாச்சு. மல்லிப்பூ நிறைய இருந்துச்சு, அதெல்லாம் சாமிக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் கட் பண்ணி வச்சுருந்தேன். மல்லிப்பூவும் 3 சாமிக்கும் அழகாக மேலே வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ கேசரிக்காக தான் வெயிட்டிங். கேசரி வந்த உடனே வந்து தேங்காய் உடச்சி நம்ம வந்து பூஜை பண்ணிட வேண்டியது தான். கேசரி பால் 2மே வந்த உடனே திருப்பி பூஜை பண்ணிவிட்டு திருப்பி வாசலுக்கு போயிட்டு அங்கேயும் பூஜை பண்ணிவிட்டு உள்ளே வந்தாச்சு. சாமி கும்பிட்டு முடித்தோடனே அங்கே இருக்க பாலை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டோம். அரௌண்ட் டைம் வந்து இப்போது 6:30 அந்த மாதிரியே ஆயிடுச்சு. வெளிச்சம் நல்லா வந்துருச்சு. டே வந்து இப்படி தான் சூப்பராக போச்சு. பிளான் பண்ண மாதிரி அழகாக நல்லா சாமி கும்பிட்டாச்சு. நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் எதுவுமே ரெடி பண்ணல. கேசரி மட்டும் செஞ்சுட்டு பால் காசுன்னு பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஏன்னா எந்த திங்ஸும் வாங்கிட்டு வரல. எனக்கு உடம்பு சரியில்லை. 2 டேஸாகவே ஃபீவர், இன்றைக்குமே ஃபீவர் தான். ஸோ அதனால் சாமி மட்டும் பால் காசி கும்பிட்டுட்டு நாங்கள் கீழே இருக்க கேஃபேலேயே வந்து அரௌண்ட் ஒரு 8 o'clock மேலே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். லன்ச்சுமே இதே மாதிரி கீழேயே வந்து சாப்பிட்டாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.